ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நோட்டிஃபிகேஷனு வேக்கன்சி வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் த ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ ஆல் இண்டியா லெவலில் தான் இதுக்கும் எக்ஸாம் நடக்கும். நம்ம ஊரில் ஆயுர்வேதிக் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு வாங்கிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், எவ்வளோ போஸ்ட் என்னென்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வேக்கன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரதை அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓல்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃப்பும் என்னோடய நோட்ஸோட பிடிஎஃப்பும் கேட்குறீங்க. என்னோடய நோட்ஸ் பிடிஎஃப்பு ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஓல்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் நான் ரெடி பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் டைமு நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. ஸோ நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், மெம்பர்ஸ்க்கு மட்டும். ஸோ எங்கெங்கே வேக்கன்சிஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், யாருக்காவது வீடியோ பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு 7050800142 வீடியோ பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா, ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறேன். ரெகுலராக நீங்கள் நமக்கு வந்து வீடியோஸ் அனுப்பலாம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்ன டீட்டெயில்னு பார்ப்போம். ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிசர்ச் ஆஃபீஸர் அப்படின்னு டாக்டருக்கு பெத்தாலஜிலேருந்து ஒரே ஒரு போஸ்ட்டு. தென் ரிசர்ச் ஆஃபீஸர் ஆயுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வேக்கன்சிஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி போஸ்ட்டில் வந்து ரிசர்ச் ஆஃபீஸர் ஃபார்மகாலஜியில் ஒரு 4, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு ஒரு 14 போஸ்ட் இருக்குது. ஸோ இன்னும் இங்கே வந்து நேமம் மாற்றாமல் வச்சுருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 13 போஸ்ட் இருக்குது. டிரான்ஸ்லேட்டரில் ஒரு 13 போஸ்ட்டு. மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட்டில் ஒரு 15 போஸ்ட்டு. ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் ஒரு 5, ரிசர்ச் அசிஸ்டண்ட்னு ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார்மசி எல்லா இதுலேயும் அதிலெல்லாம் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1ல் ஒரு 10 வேக்கன்சியும், ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஒரு 2ம், யூடிஸில் உங்களுக்கு வந்து 2 வேக்கன்சி 39 வேக்கன்சியும், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல் ஒரு 14ம், எல்டிசியில் ஒரு 37ம், ஃபார்மசிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வேக்கன்சியும், மிஷின் ஆப்ரேட்டரில் ஒரு வேக்கன்சி, லைப்ரரி கிளர்க்கில் ஒரு வேக்கன்சி, ஜூனியர் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட்டில் ஒரு வேக்கன்சி, லெபார்ட்டரி அட்டண்டன்ட்டில் ஒரு வேக்கன்சி, தென் டிரைவர் ஆர்டினரி கிரேடில் வந்து ஒரு 5. இது இல்லாமல் எம்டிஎஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 179 வேக்கன்சி. எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. மற்றபடி செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயிலாம் பார்க்கணும், ccras.nic.in இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் சிபிடி எக்ஸாம்ஸ் இருக்கும், ஃபாலோடு பை இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஆஃபீஸருக்கு CBT exam will be 70 marks and interview will be 30 marks ன்னு சொல்லுவாங்க. In case all group B, group C post in the selection will be based on the CBT exam comprising 100 marksன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு மட்டும் அதாவது குரூப் ஏல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். குரூப் பி அண்ட் சிக்கு வந்து எக்ஸாம்ஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஹவு டு அப்ளை இந்த ccras.nic.in இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கணும். அப்ளிகேஷன் 1/8/2025 31/8/2025 வரைக்கும் ஓப்பன் ஆகும். மற்ற டீட்டெயிலாம் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான்.